ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன் மின் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யூன் மின் ஒன் ஷாட் நேம் தொடட்டுமா தொல்லை நீங்க ஆர்மிஸ். வாங்க நம்ம இப்போ யூன் மின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த டைமில் நம்ம சுகா இல்லையா, அவன் தான் குடம் எடுத்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். வர வழியில் ஒரு பூனைக்குட்டி அந்த சைடு ஓடிட்டுருக்கு. அதை பார்க்குறான். பார்த்துட்டு இந்த சைடு திரும்பும்போது ஒரு பையன் மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கிளம்புறான். உள்ளே போயிட்டு ரூம்குள்ளே உட்காந்து சுகாவுமே அழ ஆரம்பிக்கிறான். நான் என்ன பண்ணுவேன், அவன் அடிக்கடி என்னை பார்க்க வரான். ஆனால் அவன் வரும்போதெல்லாம் எனக்கு ஏன் இவ்வளோ இதாக இருக்குது. அவன் தானே என்னை ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டு போனான். அப்புறம் ஏன் என்னை பார்க்க வரணும், அடிக்கடி எதுக்காக என்ன எனக்கு தெரியாமலே ஃபாலோ பண்ணணும். ஜிமினா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விண்டோ வழியாக எட்டி பார்க்குறான். பார்த்தா கீழே ஒரு பையன் உட்காந்துருந்தான் இல்லையா, அவன் அப்படியே விண்டோவை தான் பார்த்துட்டு இருக்கான். சுகா பார்க்கறது தெரிஞ்சதுமே அப்படியே போய் மரத்துக்கிட்ட ஒழிஞ்சிக்கிறான். சுகா இதை பார்த்துட்டு இப்போ வேகமாக கொடை எடுத்துகிட்டு கீழே அப்படியே இறங்கி வரான். வந்து பார்த்தா ஜிமினா அவங்க காணோம். அப்படியே சொல்லவி பார்த்துட்டு, நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஏன் என்கிட்டேருந்து ஒளிய நினைக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கானா. அப்போது ஜிமின் வாய்ஸ் மட்டும் கேட்குது. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். ஆனால் திருப்பி உன்கிட்ட நான் வரமாட்டேன். ஏன்னா நான் உன்கிட்ட இருந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். அது எனக்கு தெரியும் தான். நான் அதை சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக வரல. என்னால் ஒன்றை பார்க்காம இருக்க முடியல சுகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே உட்காந்து அழுறான். சுகா பார்க்குறான். எனக்கு தெரியுது என் மேலே தான் தப்புன்னு. ஆனால் அதுக்காக நீ ஏன் இப்படி உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? நீ என் பர்த்டே கூட விஷ் பண்ணலல்ல அப்படின்ற மாதிரி ஜிம்மின் அலறானா. அப்போது சுகா இல்லை, ஜிம்மின் நீ அலறியா என்ன? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா அப்படியே முழிச்சிட்ருக்கான். உன் வாய்ஸ் கேட்குது, என் முன்னாடி வரியா அப்படின்றானா. இல்லை சுகா, என்னால் உன் முன்னாடி வர முடியாது. நான் இங்கேருந்தே பேசிக்கிறேன். எனக்கு உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. நான் உன்கிட்டேருந்து வந்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்றானா. சுகாவுக்கு கோவம் வருது. போதும் வாயை மூடு, நிறுத்துறியா? எப்போ பாரு சாரி மன்னிச்சிருன்ட்டே இருக்க. எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன அறியாமலே தப்பு மேலே தப்பு பண்ணுறேன் தான். ஆனால் உனக்கு தெரியும்ல என் கேரக்டர். ஆனால் சுகா, உனக்கு என் பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு கூட தோணலையா? உன் சிஸ்டருக்கெல்லாம் விஷ் பண்ணுறல, எனக்கு பண்ணணுன்னு தோணலையா அப்படின்றானா. சுகாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அப்போ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே, இங்கே பாரு ஜிம்மின், எனக்குமே உடம்பு முடியல. ஏன்னா நான் ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு தெரியுமா. எனக்கு யார்கிட்டேயுமே என்னோட இது ஷேர் பண்ண தோண மாட்டேது. உன்னை தான் தேடினேன். ஆனால் ஆல்ரெடி நீ என்ன வேணான்னு சொல்லிட்ட. திரும்பி நான் உன்கிட்ட வந்து உன்னை கஷ்டப்படுத்துவேன் தான் அப்படி நான் வராமல் இருந்தேன். அப்புறம் உன் பர்த்டே அன்றைக்கி நான் தூங்க கூட இல்லை தெரியுமா, முடிச்சு தான் இருந்தேன். ஆனால் நான் எங்கே உன் பர்த்டேக்கு உனக்கு விஷ் பண்ணி திருப்பி உன்னை ஹர்ட் பண்ணிடுவேனோ, அந்த இடத்துல நம்ம 2 பேர்த்துக்கும் சண்டை வந்துருமோ அப்படின்ற பயத்தில் மட்டும்தான் நான் உனக்கு விஷ் பண்ணாமல் இருந்தேன். எனக்கு உனக்கு விஷ் பண்ணக்கூடாதுலாம் இல்லை. போதும், நான் இப்போ சொன்னது என் தப்பு தான், நான் இங்கே வந்தது என் தப்பு தான். காரணத்தை மட்டும்தான் சொல்ல நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜிம்மின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறான். சுகா அப்படியே மனசுக்குள்ளேயே, ஜிம்மின் இவ்வளோ நாளாக நீ சொல்லிகிட்டு இருந்த நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன், எனக்கு அழக்கூட தோண மாட்டேது அப்படின்னு. ஆனால் இப்போ நீ அழ ஸ்டார்ட் பண்ணுற, என்னால் அழ முடியல. அது என்னோடய ஃபீலிங்ஸா, இல்லை என் ஃபீலிங்ஸ் எனக்கு வெளியே கொண்டு வர தெரிலையான்னு தெரில. நான் ஒன்று நினைக்கிறேன், எனக்கு நீ வேணும்னு தோணுது. ஆனால் நீ என்னை விட்டு விலகி விலகி போகிற. நான் வேணாம், சரி அவன் அப்படியே இருந்துட்டு போகிறான் அப்படிங்கும்போது நீ என்னை தேடி வர. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல ஜிம்மின். என்னால் என்கிட்ட வரும்போது எனக்கு திரும்ப நீ வேணும்னு தான் தோணுது. நீ இல்லைல்ல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துடுறான். இதுக்கப்புறம் ஜிம்மின் அப்படியே அவன் ரூமில் உட்காந்துட்டு அழ ஆரம்பிக்கிறான். என்னால் சுகா இல்லாமல் இருக்க முடியல. ஆனால் சுகா பண்ணுறதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்ல சுகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். அப்படியே இங்கே நம்ம சுகா, இதுக்கப்புறம் அவ்வளோதான், அவன் வரமாட்டான். ஆனால் அவன் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம 2 பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எவ்வளோ நல்லா இருந்துச்சுல அப்படின்ட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். சேம் அப்படியே இதே மழைக்காலம் தான். அப்போ நம்ம ஜிம்மின்ல அழகா அங்கே ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அது கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். "உனக்கு மழை தண்ணி மேலே வருது இல்லையா? நீ பாவம்ல, நான் உன் கூட இருக்கேன் சரியா? மழை நிற்கிற வரைக்கும்" அப்படின்ட்டு அந்த பூனையை அழகா டிஷர்ட்குள்ளே எடுத்து வச்சிட்டு இருக்கான். இதை நம்ம சுகா பார்க்குறான். இந்த பையன் இந்த மழையில் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பூனைக்குட்டி எட்டி பார்க்குதா ட்ரெஸ்குள்ளே இருந்து. இதை சுகா பார்க்குறான். இவனை இந்த மழையில் நனைஞ்சிட்டு அந்த பூனைக்குட்டியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு வேகமாக முன்னாடி வந்து கொடையை அப்படி நீச்சானா. ஆமாம், இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் யார் அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறானா. அப்போது சுகாவில், உனக்கு என்னை யாருன்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று நல்லாவே தெரியும். நீ பக்கத்து ஏரியாவில் இருக்க கரெக்டா? ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறானா. அது வந்து அது வந்து சும்மா தான் இங்கே வந்தான் அப்படின்றானா. ஓ அப்படியா, சரி, என் வீடு இங்கே தான் இருக்குது, இந்த அந்த கொடையை வச்சுக்கோ அப்படின்றானா. இல்லை பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ஜிம்மின் கொடுக்குறான். அப்படியே சுகா முறைக்கிறானா. இங்கே பாரு, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, உன் வீடு பக்கத்து தெருவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து போகணுன்னா நனைஞ்சிட்டே போவியா? குடி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். ஜிம்மின் அப்படியே திரும்பி பார்க்குறான். இந்த பையன் யார், இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா. அப்போ சுகா உள்ளே போயிட்டு தலையெல்லாம் தோட்டிட்டு விண்டோ வழியே அப்படி எட்டி பார்க்குறான். இவன் இன்னுமே போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஜிமினாவோட அங்கிள் அந்த சைடு வராங்க. அங்கிள், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றானா. ஆமாம் ஜிமினா, அந்த பூனைக்குட்டியை கொடுக்க தான் நீ வந்தியா அப்படின்றான். ஆமாம் அங்கிள், அவங்க வீட்டுக்கு வரலான்னு நினச்சேன், ஆனால் வீடு பூட்டிருந்துச்சான், எப்படி நான் வருவேன் உள்ள, அதான் இங்கே வந்துட்டேன். அதுக்காக மழையில் நனைஞ்சிட்ருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் திட்டுறாங்களா. வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஓ, இவரோட ரிலேட்டிவ் தானே இந்த பையன் அப்படின்ட்டு நம்ம சுகாவுமே இப்போ உள்ளே போயிடுறான். இப்போ அப்படியே வெளியே யாருனே தெரியாத மாதிரி கதவை ஓப்பன் பண்ணிட்டு வரானா. அப்போ அந்த அங்கிளில் சுகா பார்த்து, சுகா எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்களா. நான் நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான். சுகா, இன்னைக்கு நான் இவன் என் அண்ணன் பையன், பக்கத்து ஏரியாவில் தான் இருக்கான். நீ இன்னைக்கு வரியா? எங்கள் வீட்டில் சும்மா இன்னைக்கு இருக்கனால பார்ட்டி மாதிரி வைக்கிறேன் அப்படின்றாங்களா. அப்போ சுகா கேட்குறான். என்னது 2 பேரை வச்சு பார்ட்டியா அப்படின்றானா. ஆமாம், எங்களுக்குன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது, நானும் இவனும் மட்டும்தான் இருக்கோம் இந்த ஊரில் அப்படின்றானா. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு சுகாவுமே வரேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஜிம்மின் பார்க்குறான். அப்படி சுகாவை பார்த்துட்டு அப்படியே கொடையை கையில் வச்சுட்டு, இந்தாங்க உங்கள் கொடை அப்படின்னு கொடுக்குறானா. ஓ, நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரூவ் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அங்கிள். ஆமாம், வெளியே நின்றுட்டுருந்தேன், அப்போ இவர் தான் கொடை கொடுத்தாரு அப்படிங்கும்போது, இந்தாங்க பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறானா. அந்த பூனைக்குட்டி அப்படியே அங்கிள் கூட போயிடுது. அப்போ சுகா திட்டுறான். சீக்கிரம் போ, உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்றானா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போகிறான். நம்ம சுகாவுமே உள்ளே போயிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அவனை அறியாமலே சிரிக்கிறான். அங்கே இப்போ அப்படியே அங்கிளோட வீட்டில் தான் ஜிமின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அந்த பூனைக்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கான். இப்போ அங்கிள் தான் சமைச்சிட்ருக்காங்க. பெல் அடிக்குதான், டோர் பெல்லு. அப்போது அங்கிள், ஜிமின் போய் ஓப்பன் பண்ண, சுகாவாக தான் இருக்கும் அப்படின்றாங்களா. ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். சுகா பார்க்குறான். நீ நீ என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறானா. ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அந்த 2 பேருமே போகிறாங்க. இப்போ அங்கிள் தான், நான் இந்த சாஸை வாங்க மறந்துட்டேன், இது இல்லாமல் நல்லாவே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ சுகா தான், நான் வேணால் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்றானா. இல்லை பரவாயில்ல சுகா, இந்த மலையில் எப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா போகிறானா. போகிறதுக்கு முன்னாடி ஜிமின்ல, அங்கிள் நானும் ஒரு கூட போயிட்டு வரேன் அப்படின்றானா. ஓகே பார்த்து போ அப்படின்றாங்களா. இப்போ நம்ம ஜிமின் தான் வேகமாக பின்னாடியே வரான். நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்றானா. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அப்போ டக்குன்னு சுகா ஒரு இடத்துல நிற்கிறான். ஜிமின் திரும்பி, என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. அப்போது டக்குன்னு நம்ம சுகா திரும்பவும் ஜிமின் க்ளோஸில் நிற்பானா. 2 பேரும் ஐட்டோ எப்படியே பார்த்துக்கிறாங்க. அப்போது சுகாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ கையை எடுத்து ஜிமின் கழுத்துக்கிட்ட இப்படி வைக்கிறானா. ஜிமின்ல, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அது வந்து, நீ ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்றானா. அப்படியே நம்ம ஜிமினுக்கு ப்ளஷிங் ஆகுது. அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறானா. அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். இப்போது சுகரில் ஹார்ட்டில் அப்படியே கையை வச்சுட்டு, இப்போ நான் என்ன பண்ணேன், எதுக்கு அந்த பையனை போய் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கான். சரி போகலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கானா. அப்போ ஜிம்மின்ல, ஐயோ போகிறாருன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அப்படியே சுகா மேலே போய் மோதிடுறானா. சுகா டக்குன்னு நின்று, என்ன அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை விட்டுட்டே போகிறீங்க அப்படின்றானா. சுகா லைட்டாக சிரிச்சிட்டு,
அது வந்து மன்னிச்சிடு, ஏதோ ஒரு இதில் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கான். அந்த கடைக்குமே வராங்க. தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ஜிம்மின்ல அப்போது லைட்டாக சுகாவோட கையை இப்படி பிடிக்கிறான். அப்போ சுகாவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறானா, எதுவுமே சொல்லலை. 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. கரெக்டாக அவங்க ரூமே வருது. அன்னைக்கு நாள் அந்த பார்ட்டி அப்படியே முடியுதா. அதுக்கப்புறம் சுகாவும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கானா. அது இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம ஜிம்மினும் சுகாவும் அடிக்கடி இந்த மாதிரி மீட் பண்ணிப்பாங்க. அப்போது நம்ம சுகா இல்லை ஜிம்னாவை பார்த்துட்டு உன்னோட ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்குறானா. ஜிமினாவுமே நம்பர் கொடுக்குறான். அப்படியே 2 பேரும் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க. அதில் இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. அப்போது ஜிமின்ல அவன் சிவாவுக்கு மெசேஜ் பண்ணுறான். என் அங்கிள் ஊருக்கு போயிட்டாரு, என்னால் அங்கே வர முடியாது அப்படின்றானா. அதுக்கு சுகா இல்லை டக்குன்னு கால் பண்ணி இங்கே பாரு, உன் அங்கிள் இருந்தால் தான் நீ வருவியா, இல்லைனா வரமாட்டியா, ஏன் என் வீட்டுக்கு வரமாட்டியா அப்படின்னு கேட்குறானா. அப்போ ஜிமின்ல அப்படியே பதட்டமா அவனோட செயினை பிடிச்சிட்டு அது வந்து அப்படின்றானா. ஏன் வரமாட்டியா அப்படின்னு கேட்குறானா. அப்படிலாம் இல்லை, வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். சரி, இன்னைக்கு நான் நைட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பேன், வந்துரு நீ யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு அப்படின்றானா. என்னோட ரூம் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நம்பர் சொல்கிறான். நம்ம ஜிம்மினும் அப்படியே அந்த டே ஃபுல்லாக முடியுது. ஈவினிங்காக தான் சுகா வீட்டுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியிலே நின்று யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அப்போது ஜிமினாவை ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஜிமினா அப்படின்னு கூப்பிடுதா. ஜிமினா திரும்பி என்ன அப்படின்றான். இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குதா. ஐயோ அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டோமா அங்கேருந்து கிளம்பிடுறான். நிற்கல, வேற எங்கேயும் போகல, ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போகிறான். அப்போது ஜிமினாக்கு கால் வருதா. அட்டன் பண்ணுறான். சொல்லுங்க அங்கிள், பூனைக்குட்டிக்கு சாப்பிட வைக்க மறந்துட்டேன், நீ டெய்லி போய் வச்சிடுறியா, நான் வர வரைக்கும் 1 வீக் ஆகும் அப்படின்றாங்களா. ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவுமே கட் பண்ணிடுறான். அண்ட் தென் இப்போ அப்படியே அந்த கேட் ஷாப்புக்கு தான் போகிறான். அங்கே அந்த கேட்டுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வாங்குறானா. சேம் அதே ஷாப்புக்கு தான் சுகாவுமே வரான். அப்போது அந்த ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது அவனுமே வாங்கலான்னு போகிறான். அப்போ ஜெமின் வந்துட்டு சுகா அப்படின்னு கூப்பிட்றானா. சுகாவுமே திரும்பி அம்மா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அது வந்து அங்கிள் பூனைக்குட்டிக்கு ஃபுட் வைக்க சொன்னார், அதான் அப்படின்றானா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சுகா இல்லை எனக்கு தெரியும், உன் அங்கிள் பூனைக்குட்டியை வெளியே தான் விட்டு போயிருப்பாங்க, அந்த பூனைக்குட்டி விண்டோ வழியாக எங்கள் வீட்டுக்கு வருமா, நான் அப்போ அதுக்கு சாப்பாடு வைப்பேன் எங்கள் வீட்டில் இருந்து, அதனால தான் அதுக்காக வாங்க வந்தோம் அப்படின்றானா. ஜிமினால் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். சரின்னு சொல்லிட்டு சுகா ஜிமின் 2 பேரும் ஒன்றா தான் போகிறாங்க. ஜிமின் அங்கே போகிறதா இங்கே போகிறதா நின்றுட்டுருக்கானா. அப்போ சுகா திரும்பி எங்கே பாரு, உன் பூனைக்குட்டி சவுண்டு கேட்குதா, உள்ளே தான் இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட வீட்டுக்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறான். அப்போது அந்த பூனைக்கு நம்ம ஜிம்மின் தான் சாப்பாடெலாம் வைக்கிறான். வச்சுட்டு உங்கள் வீடு நீட்டாக இருக்குது, ஒரு மாதிரி அழகாக வித்தியாசமாக இருக்குது அப்படின்றானா. என்ன வித்தியாசமாக இருக்கா, ஆமாம் அப்படின்றானா. அப்படி ஜிம்மின் அந்த கர்டன் ஓப்பன் பண்ணுறானா. அந்த வியூ ரொம்பவே அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சுகாவில் அப்படியே மேலே இருக்க கோட்லாம் கழட்டிட்டு நம்ம ஜிம்மின் முன்னாடி வந்து நிற்கிறான். ஜிம்மினா பார்க்குறான். அந்த வியூவை விட சுகா பார்க்க அழகாக இருக்கானா. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்போது சுகாவில் கீழே நம்ம ஜிமினாவை உட்கார வச்சுட்டு அப்படியே அவனோட கன்னத்தில் நம்ம 2 கையையும் இப்படி பிடிச்சிட்டு ஜிமின் ஏன் அப்படி பார்க்குறேன் அப்படின்றானா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை டக்குன்னு மூடிக்கிறான். அப்போ ஜிமினால் அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீ பார்க்க க்யூட்டாக இருக்க அப்படின்றானா. அதுக்கு அதான் சும்மா தொட்டு பார்த்தேன் அப்படின்றானா. அப்போது நம்ம சுகாவில் ஜிமினாவோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ண போகிறான். டக்குன்னு ஜிமின் சுகாவோட கையை எப்படி இருக்காம பிடிச்சிக்கிறான். அப்போது சுகாவில் என்ன உனக்கு இவ்வளோ ஹார்ட் பீட் வேக மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறானா. அது வந்து நீங்கள் பண்ணுற வேலை அப்படி அப்படின்றான். இதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறானா. இதுக்கு தான் கூப்பிட்டேனா, ஏன் உனக்கு தெரியாதா, நான் ஏன் உனக்கு தனியாக கூப்பிட போகிறேன், நான் உன்கிட்ட பேசணுன்னா வெளியவே பேசியிருப்பேனே அப்படின்றானா. அது எனக்கு எனக்கு வேணாம் அப்படின்றானா. என்ன வேணாம், நான் உனக்கு எதுவுமே கொடுக்கலையே, அது வந்து நீங்கள் ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்றானா. ஆமாம் பண்ணுறேன், இதில் என்ன, உனக்கு வேணாமா அப்படின்னு கேட்குறானா. அப்போது ஜிம்மில் அதான் ஆல்ரெடி கழட்டிட்டீங்களே அப்படின்றானா. அப்போ சுகாவில் ஷர்ட் அப்படி அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாரு, உன்னோட அனுமதி இல்லாமல் நான் உன்னை தொட மாட்டேன் அப்படின்றானா. அப்படியா அப்படின்னு கேட்குறான்.
ஆ இப்படிலாம் சொல்வேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அது நான் கிடையாது. ஏன்னா, எனக்கு எதுனாலும் டைரக்ட்டா பண்ணி தான் பழக்கம். மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு சொல்ற ஆள் நான் கிடையாது அப்படின்றேனா. அது எனக்கு தெரியும். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறானா. அப்போ டக்குன்னு ஷிவால ஜிமின் லிப்ஸ்ல கிஸ் பண்ணிடுறானா. ஜிமின் அப்படியே ஷாக்ல கண்ணு 2யும் முழிச்சுட்டு பார்க்குறானா. என்ன உன் கண்ணு 2ம் வெளிய வந்துரும் போல அப்படின்றானா. நீங்க பண்ற வேலை அப்படி அப்படின்றான். நான் இன்னும் எந்த வேலையுமே பண்ணவே இல்லையே. ஜஸ்ட்டு கிஸ் தானே பண்ணேன். இது உனக்கு வேலையா அப்படின்றானா. ஆ ஆமா அப்படின்றான். இப்போ டோர் பெல் சவுண்ட் கேட்குதா. யாரோ பெல் 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 அப்படின்றானா. என்ன பெல்லு அப்படின்னு கேட்குறான். யாரோ பெல் அப்படின்றானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். யாரையுமே காணோம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஜிம்மி ஷர்ட்லாம் போட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கானா. ஷுகாக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சுட்டே சரி சாப்பிட்லாமா எனக்கு பசிக்குது அப்படின்றானா. அப்படின்னு பார்க்குறான். ஐயோ நான் அந்த இன்டென்ஷனை சொல்ல கிடையாது. எனக்கு பசிக்குது நான் அதை சொல்ல வந்தேன். ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட போகிறாங்களா. அஷ்விகா தான் அழகா சமைச்சுலாம் தரான். உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஆ நல்லாவே சமைப்பான் அப்படின்னு சொல்கிறான். பட் வேறு ஆயில் எடுத்து ஊற்றிடுறானா. நம்ம ஜிம்மின்னு பார்க்குறான். ஆமாம் என்ன பண்ணுறீங்க வேறு ஸ்மெல் வருது அப்படின்றானா. ஐயையோ ஏதோ ஒரு பதட்டத்தில் இந்த ஆயில் எடுத்து ஊற்றிட்டேன் அப்படின்றானா. உங்களுக்கு சமைக்க தெரியும்னு சொன்னீங்க. ஏன்னா இந்த ஆயில் எடுத்து ஊற்றுறீங்க. எனக்கு சமைக்க தெரியும்னா நான் யூடியூப் பார்த்து பண்ணுவேன். நான் இது ஒரு பதட்டத்தில் இந்த ஆயில் எடுத்து ஊற்றிட்டேன் அப்படின்றானா. ஜிம்மின்ல அட நகருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறானா. உனக்கும் சமைக்க தெரியுமா. எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அம்மா எனக்கு சமைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் சமைக்கலான்னு போகிறானா. அப்போது ஷுகா இல்லை சும்மா இல்லாமல் ஜிமினாவோட கன்னத்தை இப்படி திருப்பி பரவாயில்லையே உன் கன்னம் பொசு பொசுன்னு இருக்கு. லிப்ஸும் ஸ்வீட்டாக இருக்கு. எனக்கு உன்னை பார்க்கும்போது ஆரஞ்சு ஃபீல் ஆகுது அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். ஆ ஆமாம் எனக்கு ஆரஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். அதை தோலை ரிமூவ் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல. எனக்கு அது பிடிக்கும். ஆனால் ஒன்றை அப்படிங்கும்போது உன்னையும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா நீ தான் ரிமூவ் பண்ண விட மாட்றியே அப்படின்றானா. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறானா. அதான் நான் கூட உன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணேன். நீ பண்ண விட மாட்றியே அப்படின்றானா. அப்போ ஜிம்மின்ல ஐயோ இங்க பாருங்க தீயுது அப்படின்னு சொல்லிட்டு நகருங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கானா. ஜிம்மினுக்கு சிரிப்பா வந்துடுது. என்னடா இவரு இவ்வளோ ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போது ஷுகா இல்லை சரி நான் போய் தேவையான திங்ஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானா. அவ்வளோதான் ஷுகா போனதுக்கப்புறம் அப்படியே செஸ்ட்டில் கையை வச்சு பார்க்குறான். ஹார்ட் பீட் வேகமாக அடிக்குது. ஐயோ நானே இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்கானா. அப்போ ஷுகால கிளாஸ் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். அவ்வளோதான் ஜிமின் பார்த்துட்டே இருக்கான். அப்போது டக்குன்னு ஷுகா திரும்பி என்ன அப்படின்னு கேட்குறானா. நீங்கள் கிளாஸ் இல்லாமல் அழகா இருக்கீங்க. அப்புறம் ஏன் கிளாஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்குறானா. அதுவா அது வந்து சும்மா தான் போடுறேன் அப்படின்றான். அப்படியா அப்போது நான் கிளாஸ் இல்லாமல் அழகா இருக்கேனா வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறானா. இல்லை வேணாம் எங்கேருந்து தெரியுது அப்படின்றானா. அது எப்படி இவ்வளோ தூரத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்க வைக்கிறானா. பாரு அப்படின்னு கண்ணை பார்க்க வைக்கிறான். சிம்ரன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் கண்ணவே. எவ்வளோ நேரம் அப்படி கண்ணவே பார்த்துட்ருப்ப அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். நான் வேறு எதுவும் சொல்ல சாப்பிட போகிறத பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்றானா. நீங்கள் ஏன் இவ்வளோ டபுள் மீனிங்காக பேசுகிறீங்க அப்படின்னு ஜிம்முன்னு கேட்குறான். நான் டபுள் மீனிங்காக பேசலப்பா. நான் டைரெக்டாக தான் பேசுகிறேன். உனக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது. உனக்கு அது வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறானா. எதோ கேட்குறீங்க. இல்லை நாங்கள் வச்சுருக்கேனே ஆரஞ்சு அதை சொன்னேன் அப்படின்றானா. மறுபடியும் நீங்கள் டபுள் மீனிங்காகவே பேசிகிட்ருக்கீங்க அப்படின்றானா. நான் அப்படி பேச கிடையாது. உனக்கே தெரியும்ல. எதுனாலும் நான் டைரெக்டாக கேட்பேன். எதுனாலும் டைரெக்டாக சொல்லிடுவேன்னு. அப்புறம் எப்படி நான் இதெல்லாம் கேட்பேன் சொல்லேன். கேட்பேன் தான். வேணும்னா ஸ்ட்ரைட்டாக நானே எடுத்துப்பேன். கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு. ஏன்னா நீ அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காடுறாங்கள. அந்த இப்போ அப்படியே ஜிம்மின்ல நீங்கள் ஏதாவது சொல்ல வந்தீங்கல்ல. ஏன்னா நான் அப்படின்னு என்னண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நான் சொல்லையே நீன்ல சொன்னேன். ஐயோ அது எனக்கு தெரியுது. என்ன சொன்னீங்கல்ல அதான் நான் அப்படி என்ன சொல்லிக்கிட்டேன். சரி சொல்லுங்கள் உங்களுக்குண்ணா என்னது அப்படின்னு கேட்குறானா. எனக்கு நீ ஆரஞ்சு மாதிரி இருக்க அப்படின்றானா. ஐயோ என்ன ஆரஞ்சுன்ட்டே இருக்கீங்க அப்படின்றானா. ஆமாம் எனக்கு ஆரஞ்சு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் ஆப்பிள் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது என்னன்னு தெரில ஆரஞ்சு தான் பிடிக்க ஆரம்பிக்குது. என்னை பார்த்தா உங்களுக்கு ஆரஞ்சு மாதிரியா இருக்குது. ஆமாம் உன் பக்கத்தில் வந்தால் எனக்கு ஆரஞ்சு ஸ்மெல் அடிக்குது. அப்புறம்
எனக்கு என்னன்னு தெரில, ஆரஞ்சு ரொம்பவே பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஆரஞ்சை தோலை அப்படியே மெதுவாக உரிக்கிறானா. அதை அப்படியே ரொமான்டிக்காக பார்த்து பண்ணிகிட்ருக்கான். ஜிமினுக்கா இங்கே ஒரு மாதிரி ஆகுது. அதை ஏன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறானா. அப்புறம் ஆரஞ்சை வேறு எப்படி உரிப்பாங்களா. இல்லை நீங்கள் அதை பிடிக்கிறதே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறானா. என்ன வித்தியாசமா. நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்னோட கன்னத்தை பிடிச்சிங்கல்ல, அதை மாதிரியே பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறானா. ஆ அப்படியா அப்படியா பிடிக்கிறேன். அப்போ சுகா அதை பார்த்துட்டு, அட ஆமாம், ஆனால் இது என் பிடிக்கிற இதே அப்படி தான் அப்படின்றானா. ஐயோ போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினில் நீங்கள் ஆரஞ்சு வைங்க, சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆரஞ்சு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கலான்ட்டு கையை இப்படி டச் ஆகிடுதா. அப்போது சுகா என்ன உனக்கு ஆசையாக இருக்கா என்னை தொடணுன்னு அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றானா. அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறானா. பார்த்தா சுகா ஆரஞ்சு பிடிக்கிறேன்னு கையை பிடிச்சிட்டு இருக்கான் ஜிமினா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ப்ளஷிங் ஆகிடுது. ஐயோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறானா. அப்போ சுகா சரி சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உட்காந்து சாப்பிடு அப்படின்றான். அண்ட் தென் மறுபடியும் சுகா அந்த இன்டென்ஷன்லேயே போகிறானா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. என்ன எப்போ பாரு இப்படியே இருக்க, எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்கிறானா. ஓ அப்படியா சரி, இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். ஜிமின் பார்க்குறான். பட் சுகா கொஞ்சம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. ஜிமின் சாப்பிட்டதுக்கப்புறம் சரி எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானா. ஜிமினும் இல்லை பரவாயில்ல நான் வீட்டுக்கு போய் தூங்குறேன் அப்படின்றான். அப்புறம் நம்ம சுகாவில் கம்பல் பண்ணி இங்கே இரு பரவாயில்ல நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறானா. அந்த இருக்காங்க. அப்போது சுகாவில் படுத்திருக்கான். பக்கத்தில் தான் ஜிமினாவும் இருக்கான். அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலை. கையை தூக்கி ஜிமின் மேலே போடுறான். ஜிமினில் ஐயோ நான் வந்து மாட்டிக்கிட்டேனோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படியே 2 பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்களா. அது இப்படியே அந்த டேவும் முடியுது. ஜிமினுக்கா காலைல ஏஞ்சோடனே ஒரு மாதிரி இருக்குது, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான் சுகா பேசவே. சுகா எழுந்துக்கிற மாதிரி இருக்கா. ஜிமினா ஏஞ்சி அப்படியே குளிக்கிறதுக்காக வாஷ்ரூம் போகலான்னு போகிறானா. ஐயோ இல்லை வேணாம் வீட்டிலேயே போய் குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அழகாக ஒரு ஸ்டிக்கி நோட்டில் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த சுகா அப்படியே எழுந்துக்கிறான். பார்த்தா அவன் ஜிமின் போயிட்டானா அப்படின்ட்டு படுத்திருக்கான். அங்கேருந்து இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கரெக்டாக அவங்க மாமா வரத்துக்கு முன்னாடி நாள் ஜிமின் வீட்டில் வந்து சுகா வீட்டில் வந்து இருக்கானா. அப்போ சுகாவில் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிமின் அப்படின்றான். நம்ம ஜிமினாவும் அது வந்து அப்படின்றானா. நீ இப்போ சொல்லணுன்னு அவசியம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறேன் யோசிச்சு சொல்லு அப்படின்றானா. அந்த நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமினா கிட்ட சுகா எதுவுமே கேட்கல. ஜிமினால அவன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சுகா, எனக்குமே உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அந்த டே 2 பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டேவுமே ஸ்மூத்தாக போகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜிமினால அவங்க மாமா கிட்ட நான் சுகாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஜிமின் மாமாவுக்கு பயமாகிடுது. ஐயோ இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், வீட்டில் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு பயப்படுறானா. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எனக்கு கவலை இல்லை, நான் சுகாவை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அப்படியே 2 பேத்துக்குள்ளேயும் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. திடீர்னு கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வர ஆரம்பிக்குது. அப்போது சுகாவில் நீ என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், என்னோடவன் எனக்கானவன், நீ யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது, ஏன் நீ ஃப்ரெண்ட்லியாக பேசினாலே எனக்கு கோவம் தான் வருது. ஆக்சுவலி நம்ம சுகா நீ கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஜிமின் ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தன்ட்ட பேசிட்டு போயிருப்பான். அதை நம்ம சுகா பார்த்துட்டு அதுக்கு தான் வந்து சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ ஜிமினாவும் அது அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கல நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, நான் அவன் அவன்கிட்ட பழகுற விதம் இருக்குல்ல அது எனக்கு பிடிக்கல, அவன் உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எதை வச்சு நீ அப்படி சொல்கிற, நான் சொல்கிறேன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றானா. அப்படியே போகுது கொஞ்ச நாள். இதுக்கு வந்து 2 பேருக்குள்ளே அப்படியே எக்ஸ்ட்ரீமாக சண்டை வர ஆரம்பிக்குது. பட் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இப்படியே நிறைய சண்டை வருது சேர்ந்துடுறாங்க, சண்டை வருது சேர்ந்துடுறாங்க. அண்ட் நம்ம சுகாவுக்கு தான் எக்ஸ்ட்ரீமாக லெவல் சண்டை போகவும் ஒரு மாதிரி மைண்டே ஒரு மாதிரி ஆகிடுது. சரி இதுக்கப்புறம் வேணாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜிமின் கிட்ட சொல்கிறான். ஜிமினாவுமே நம்ம சுகா வழக்கம் போல் தான் சொல்கிறான் போல் அப்படின்ற தாட்டில் ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். சுகாவுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு சுகா கிளம்பி போயிடுறான். ஏன்னா இங்கே இருந்தால் ரொம்பவே ஜிமின் ஞாபகம் வருதுன்ட்டு வேறு ஊருக்கு கிளம்பி போயிடுறானா. அங்கே நம்ம சுகா கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. 2 பேரும் கொஞ்ச நாள் ஓகே தான், நல்லா தான் போயிடுச்சு. பட் ஒரு கட்டத்தில் சுகாவால் தாங்க முடியல. ஃபுல்லாக ஜிமின் ஞாபகம், உடம்பு சரியில்லாமல் போகுது அடிக்கடி. இந்த மாதிரி ஜிமினோட தாட்டி நிறையா வந்துட்டுருக்கனால சுகாவால் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறான். ஃபுல்லாக ஜிமின் தானா,
ஜெமினா கிட்ட பேசணும்னு தோணுது. அப்போ ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு சுகாவை பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. சுகாவை நான் என் வலையில விழ வச்சு காட்டுறான் அப்படின்னு பெட்டு கட்டுறான் அவன்கிட்ட. அதுக்கு அவன் ஃப்ரெண்டுலாம் கண்டிப்பாக முடியாது, சுகா அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, யார் லவ்லையுமே விழமாட்டான், அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். ஏன் சுகா லவ்வில் இருக்கானா என்ன அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்குறான். அதுக்கு சுகாவோட ஃப்ரெண்டு, இல்லை அவனுக்கு அவன் இப்போ சிங்கிளாக தான் இருக்கான், பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்றானா. அப்புறம் என்ன, இது போதும், நான் அவனை விழ வச்சு காட்டுறேன், அவன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்களா. இப்படியே கொஞ்சம் நாள் போகுது. அந்த பையனில் சுகா கிட்ட நிறைய லவ் கொடுக்குறான், கேரிங் கொடுக்குறான். இப்படியே போகுது கொஞ்சம் டேஸ். அண்ட் தென் சுகாவுக்கு அந்த பையனை லைட்டாக பிடிக்குது. ஆக்சுவலி லவ்வாலாம் இல்லை, கேரிங்காக இருக்கானே, ஃபுல்லாக அப்படி இருக்கானே அந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பையனுமே விலகுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இவ்வளோ நாளாக லவ் சொல்லிட்டு பின்னாடியே இருக்கான்ல, ஆனால் அந்த பையன் வந்து சுகா கண்டுக்கவே மாட்டான். அதனால அவன் விலகுற மாதிரி இருக்கான். இவனுக்கு ஃபுல்லாக ஜிமின் இவனை விட்டு போனால அந்த மைண்ட் செட் மறுபடியும் வந்துடுது. எங்கே இவனையும் இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில், இல்லை எனக்கு ஓகே தான் அப்படின்றானா. எதுக்கு ஓகே அப்படின்னு கேட்குறான். லவ்வுக்கு தான் அப்படின்ற மாதிரி இவனுமே ஓகே நான் லவ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் சுகாவுமே. அந்த பையன் இருக்கான் இல்லையா, அப்படியே போய் சொல்லிடுறான், நான் சுகாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சுகா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. இப்படியே கொஞ்சம் டேஸ் போதா. அதுக்கப்புறம் ஜிமின் நடுவில் மறுபடியும் வந்துடுறான். இது அந்த புதுசாக லவ் பண்ணான் இல்லையா, அந்த பையனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீ அவன்கிட்ட சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லு, இப்போ எப்படி அவன் வரலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிறானா. சுகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சுகாவுமே ஜிமின் கிட்ட நான் அவனை லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஜிமினால் இல்லை சுகா சும்மா தான் சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு அவனுமே நார்மலாக பேச ஆரம்பிக்கிறான் சுகா கிட்ட. பட் நம்ம சுகாவில் ஆல்ரெடி அவன்கிட்ட சொல்லியிருப்பான், எனக்கு அவனை லவ் பண்ணுறனான்லாம் தெரியாது, ஆனால் என் மனசில் ஃபுல்லாக ஜிமின் மட்டும்தான் இருக்கான். இங்கே பாரு, நான் ஜிமினாக தான் லவ் பண்ணுறேன், உன்னையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சுகா சொல்லியிருப்பான். பட் அதை இவன் மனசில் வச்சுக்காம அப்படியே போய் ஜிமினை கிட்ட சண்டை எடுக்க ஆரம்பிக்கிறான். சுகா என்னோடவன், சுகாவை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. சுகாவும் எனக்கு எவ்வளோ இயர்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கான். பட் இது சுகாவுக்கு தெரியாது. ஸோ ஜிமினா நெக்ஸ்ட் டே வந்து இப்படிலாம் பேசுகிறானா, அவ்வளோதான் சுகாவுக்கு காண்டாயிடுது. எப்படி இவன் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட போய் சண்டைக்கு போகிறானா. நான் எதுக்கு இப்படிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறான். அது வந்து என்ன தானே லவ் பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. இங்கே பாரு, நான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன், என் மனசில் ஜிமின் மட்டும்தான் இருக்கான்னு. அப்போ நீ நான் லவ் பண்ணலையா, ஏன் உனக்கு தெரியாதா, நான் உன்கிட்ட என்னைக்காவது இந்த மாதிரி இன்டென்ஷனில் பேசியிருக்கேனா, எனக்கு ஃபுல்லாக ஜிம்மின் தான் பிடிக்குன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறானா. அவ்வளோதான், இங்கே இப்படி ஆகுதா. இந்த விஷயம் ஜிமினாவை ஒரு பையன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான் இல்லையா, அந்த பையனுக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலி அந்த பையன் ஜிமினாவை லவ் பண்ணியிருப்பான். பட் ஜிமினா இல்லை லவ்லாம் வேணாம் நமக்குள்ள அப்படின்னு விலகியிருப்பான். என்ன சுகா அப்படி லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்ச உடனே அவ்வளோதான் ஜிமினா வந்துடுறான். ஜிமினா வந்துட்டு, சுகா நம்ம நீ இப்படி பண்ணுறல்ல, நீ ஒன்று பண்ணல, நம்ம வேணாம், நம்ம விலகிக்கலாம், அவ்வளோதான், நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறானா. சுகாவுக்கு அவ்வளோதான் மனசே விழுது. நான் கிட்ட சொன்னேன்ல நான் அவனை அன்னைக்கு பண்ணேன்னு, அதுக்கப்புறம் நீ தான் என் மனசில் இருக்கணும் சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இப்படி முடிவு எடுக்கிற, யாரோ சொன்னாங்கன்னு ஏன் வந்து கேட்குற, இதை நானே அன்னைக்கு சொன்னேன்ல அப்படின்னு சுகா கேட்குறான். இல்லை சுகா, இதுக்கப்புறம் வேணாம், நான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் போயிடுறான். அவ்வளோதான். ஸோ இது அப்படியே எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அழுதுட்ருக்கான். அப்படியே இப்போ ப்ரெசண்ட்டில், இவ்வளோ நடந்துருச்சுல என் லைஃப்பில், இதுக்கப்புறம் ஜிமின் என்கிட்ட வரமாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. அப்புறம் நம்ம ஜிமினாவை பற்றியும் நினைக்கிறான். அட் சேம் டைம் அந்த பையன் இருக்கான் இல்லையா, சுகா லவ் பண்ணான் இல்லையா, அந்த பையன் மறுபடியும் வந்துடுறான். என்னால் நான் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறானா. நம்ம சுகா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். அப்போது இன்னும் நான் உனக்கு 1 வீக் தான் சுகா டைம் கொடுப்பேன், உன் மனசில் என்ன இருக்குன்ட்டு சொல்லு, அதாவது நீ என்ன லவ் பண்ணுறேன்றதை சொல்லு, எனக்கு நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறானா. சுகாவுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. சுகா ஓப்பனாக சொல்லிடுறான், இங்கே பாரு, எனக்கு லவ் பண்ணுறேன்னு உன்கிட்ட என்னால் சொல்ல முடியல, ஏன்னா என்ன ஒன்று தடுக்குது, அது கண்டிப்பாக எனக்கு தெரியும் அப்படின்றானா. அப்புறம் அப்படியே போகுது. மறுபடியும் சுகா சொல்லிடுறான், இல்லை என் மனசில் ஜிமின் மட்டும்தான் இருக்கான், என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது அப்படின்றான். இப்படி இவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வருதா. சுகா ஒரு மாதிரி கோவத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு வீடியோ போட ஆரம்பிக்கிறான். நீங்கள்லாம் எனக்கு நிறைய லவ் கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம்
லவ்வை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா அவ்வளோ லவ் கொடுத்துட்டீங்க. சும்மா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் விட்டு போகிறேன் போகிறேன்றீங்கல்ல, இதை என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியல. போதும், இதுக்கப்புறம் யாராவது வந்தீங்கன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். என் கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நானும் அவங்ககிட்ட வந்து கேட்டேன், லவ் பண்ணுங்க லவ் பண்ணுங்கன்னு. நீங்களா வரீங்க, நீங்களாம் போறீங்க. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் யாரும் வராதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கானா. இதை ஜிமினாவும் பார்க்குறான். அந்த லவர் பையன் இருக்கான் இல்லையா, அவனுமே பார்க்குறான். இதுக்கப்புறம் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் சுகா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே போயிடுறான். சுகா அவ்வளோதான், இப்போ நார்மலாக இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் அப்படியே போய் அமைதியாக படுக்கிறான் ஆர்மிஸ். இந்த ஒரு எண்டிங்கோட யூனியன் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.